வணக்கம். சிரிஷா ஐயங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு 2 டிஷ்ஷு பார்க்க போகிறோம். செல்ஃப் லைஃப் ரொம்ப நாள் வச்சுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ரொம்ப மாதம் வரும். என்னென்னா முருங்கைக்கீரை பொடி பண்ண போகிறோம். நான் இந்த இது மாதிரி ஆஞ்சிட்டு இதை என்ன பண்ணிட்டேன், நேற்று ராத்திரியே நிழல் இப்படியே இந்த தட்டிலையே ஃபேன் கீழே வச்சுட்டேன். ஒரு ராத்திரி ஃபுல்லாக அப்படியே ஃபேன் கீழே இருந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், நேற்றே அலம்பி எல்லாம் வச்சுட்டேன். இப்போ இதை பொடி இது கூட என்னென்ன போடுறதுன்னு பார்த்து பொடி பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, கொத்தமல்லி, புதினா, ஒரு கை ஒரு அரை கை கருவேப்பிலை போட்டு ஒரு தொக்கு பண்ண போகிறோம். இப்போ முதல்ல முருங்கைக்கீரை பொடி. இது நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி பிடிச்ச மாதிரி இப்படி பிடிச்சோம்னா ஒரு கப்பு, ஒரு கையின் கணக்கு 2 கை இருக்குது. நீங்கள் இல்லை எனக்கு அளவு கரெக்டாக கப்பில் வேணும் அப்படின்னாக்கா, இதை எப்படி அளக்கணும்னா இப்படி இருக்குல்ல, இப்படி போட்டுக்கணும். இது ஒரு கப்பு, இது மாதிரி அளந்துக்கோங்க. இது 2 கப்பு இருந்ததுன்னா, முருங்கைக்கீரை 2 கப்பு இருந்ததுன்னா 1 கப்பு கடலைப்பருப்பு. நம்ம இட்லி மிளகா பொடிக்கெல்லாம் வறுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணும். பாருங்க, வறுத்துட்டோம். இந்த முருங்கைக்கீரை பொடிக்கு பருப்பெல்லாம் கொஞ்சம் கூட இருந்தால் கூட ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா சவக்காக வறுத்துட்டோம். இப்போ இதை எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். தட்டில் கொட்டிக்கிட்டேன். இப்போ இதில் கடலைப்பருப்பு 1 கப்புனா அரை கப்பு உளுந்து, இதே மாதிரி சவக்க வறுத்துக்கலாம். இது பாருங்கள், அப்படியே சவந்து வச்சு பாருங்கள். இதுக்கு சரி, இதை எடுத்து போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்போடு போட்டுட்டேன். இதுக்கு நல்லா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி, நான் அந்த காம்பெல்லாம் இல்லாமல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப்புக்கு தனியா, இது அதே மாதிரி பொறுமையாக வறுத்துக்கலாம். இது பாருங்க, தனியாகவும் வறுத்தாச்சு. ஜம்முன்னு வறுத்தாச்சு. இதை எடுத்து இந்த பருப்பு கூடவே சேர்த்துக்கலாம். இதில் நல்லெண்ணெய் வெறுமை ஒரு அரை டீஸ்பூன் போல் விட்டுருக்கேன். இதில் நல்லா ஒரு பெரிய கட்டி பெருங்காயம், இந்த பொடி, இந்த முருங்கைக்கீரை பொடி சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு சூப்பராக இருக்கும். சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்போ எடுத்துட்டேன், இதிலே போட்டுக்கிறேன். இப்போ இதில் இந்த எண்ணெயிலேயே ஒரு 10 மிளகா வத்தல், ஒரு 10 மிளகா வத்தல் நான் போட்டுக்கிறேன். 10 காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க. மிளகாலாம் நல்லா பருப்பட்டு இதை எடுத்துடலாம். மிளகாலாம் இதிலே போட்டுட்டேன். இப்போ இதில் இந்த புளி
புளியும் வறுத்துக்கிட்டோம். இதை எடுத்து இதுவும் ஒரு தனியாக போட்டுக்கலாம். இப்போ சாஃப்டாக இருக்கும் புளி. அதுக்கப்புறம் ஆறின அப்புறம் கொஞ்சம் ஹார்டாகிடும். இதில் போட்டுட்டேன். இப்போ இதுலேயே நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு, வெறுமை லேசாக ஒரு பெரட்டி போடலாம். இல்லைன்னா அப்படியே கூட அரைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவ்வளோதான். இதை வந்து இது கூட போட்டுக்கிறேன். இப்போ நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ இந்த புளி பருப்பெல்லாம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த முருங்கீரை அப்படியே வெறும் கடாயில் ஒரு 2 இதாக, அது ஒரு இதாக பிடிக்காது, 2 தரமாக போட்டு அப்படியே வெறுமை எப்படி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். போட்டதை விட அப்படியே சுருங்கி போச்சு பாருங்கள். இதை வந்து இந்த கடாயில் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பேட்ச் இதை போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி லேசாக ஒரு பரட்டிக்கலாம். லேசாக சுருங்கி வந்ததுன்னா எடுத்துடலாம். இது லேசாக அப்படி சுருங்கி வந்துட்டு இதை எடுத்துடுறேன். ஆஃப் பண்ணிடுறேன் கேஸை. அவ்வளோதான். இப்போ எல்லாம் ஆறட்டும். ஆறின அப்புறம் முதல்ல ஜாரில் இதை போட்டு அரைச்சிக்கணும். முதல்ல புளி போடணும், அதை ஒரு சுற்றிட்டு அப்புறம் இதை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை போட்டு நம்ம அரைச்சிக்கணும். நான் எல்லாம் இங்கே பாருங்கள், இந்த ஜாரில் புளி அப்புறம் பருப்பு வகை மிளகா எல்லாம் இதெல்லாம் அரைச்சிட்டேன். இப்போ இதுலேயே இந்த வறுத்த முருங்கைக்கீரை இதையும் போட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிட்டு நல்லா சின்ன ஜார்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சோம்னாக்கா இது மாதிரி பவுடர் வந்துடும். ஒருவேளை சப்போஸ் இது கலர் கம்மியாக இருக்குது, இன்னொரு கட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னாக்கா இன்னொரு கட்டு கீரை கூட போடலாம். நான் 2 கப்பு போட்டிருக்கேன், இன்னும் ஒரு 3 கப்பு கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் இதே காரம் உப்பு நான் போட்டது அளவு கரெக்டாக இருக்குது. நீங்கள் அந்த அளவு பண்ணி பாருங்கள். இது முருங்கீரை பொடின்னே யாருக்குமே தெரியாது, அப்படி இருக்குது. இது உள்ளே என்ன போட்டிருக்குன்னே தெரில, அது மாதிரி இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தொக்குக்கு இந்த கடாய் போட்டிருக்கேன். இந்த கடாயில் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன், 1 ஸ்பூன் தனியா, தனியா நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை எடுத்து இதில் சேர்த்துக்க. தனியா இதில் போட்டேன். அடுத்து 1 ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மிளகு பொடிக்கணும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து கடுகு பொடி. நான் கடுகை வறுத்து அதை வெடிகிற மாதிரி வறுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த கடுகு பொடி இல்லைன்னா 1 ஸ்பூன் இந்த இடத்துல கடுகு போட்டுக்கோங்க. கடுகும் வறுத்து சேர்த்துக்கணும். அப்போ தான் தொக்கு வந்து கெடாமல் இருக்கும். ஊறுகாய் மாதிரி சோறு பண்ணணும். மிளகு பாருங்கள் அப்படி பொரியறது. இதை எடுத்து போட்டுடலாம். அடுத்து சின்ன ஸ்பூன், ரொம்ப பெரிய ஸ்பூன் இல்லை, சீரகம் அரை டீஸ்பூன். இந்த சூட்லேயே அப்படி வதங்கினா போகிறோம். டக்குன்னு எடுத்துடலாம். அந்த
போட்டேன். அடுத்து ஒரே ஸ்பூன், பெரிய ஸ்பூன், ஒரே ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஒரு திக்னஸ்க்காக தான் கடலைப்பருப்பு. ஒரே ஸ்பூன் போட்டுக்கிறேன், நிறைய இல்லை. உளுந்து வேண்டாம், இல்லை உளுந்து கூட இப்போ சீக்கிரம் காலி பண்ணிடலான்னா உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனு உளுந்து வேண்டாம், வெறும் கடலைப்பருப்பு மட்டும் போதும். எல்லாம் வறுப்பட்டு இதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எல்லாமே இப்போ ஊறுகாய் இது மாதிரி தொக்குக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஒரு 15 மிளகா வத்தல் வச்சுருக்கேன் காரத்துக்கு. இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இது போகிறோம், நான் இவ்வளோ 15 மிளகா வத்தல். நல்லா வதங்கிட்டு மிளகா இதை எடுத்துடலாம். எடுத்து இதிலே சேர்த்துக்கிறேன். எடுத்து அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 2 பெருங்காய கட்டி, ஒரு 2 பெரிய பெருங்காய கட்டி, நான் வதங்கிட்டு இதை அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் இதிலே சேர்த்துட்டேன். இப்போ இதுலேயே இங்கே பாருங்க, நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு, புளி, இந்த காம்பு கூதெல்லாம் இல்லாமல் அப்படியே லேசாக வறுத்துக்கலாம். சீக்கிரம் அரைப்படும், அதுக்காக தான். தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறோம். புளி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதுலேயே இந்த தொக்குக்கு தேவையான இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டு கூட வேணா கூட போட்டுக்கலாம். நம்ம எப்படியும் தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறோம். அப்புறம் கலருவோம், நல்லெண்ணெய் விட்டு கலருவோம். அதனால் அப்புறம் கூட வேணும்னா கூட தூள் உப்பு கூட போட்டுக்கலாம். நான் இதை இதுலேயே சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ இதில் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் இதிலே எண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல இந்த கருவேப்பிலையை இந்த மாதிரி எண்ணெயிலே பொரிச்சிக்கலாம். அடுத்த சிம்மில் வச்சுட்டு பொரிச்சிட்டோம். நல்லா அப்படியே கிறிஸ்பி ஆகிட்டு இப்போ இதில் புதினாவை போட்டுக்கலாம். புதினா மட்டும் போட்டுட்டேன். அடுப்பு அப்படியே சிம்லேயே இருக்குது. இப்படி இது மாதிரி அணினோடனே ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. நம்ம எப்படியும் அப்புறம் கலரை தான் போகிறோம். இதுலேயே கொஞ்சமாக இந்த கொத்தமல்லி எவ்வளோ வச்சுட்டு இருக்கோமோ ஒரு கட்டு கொத்தமல்லி 20 ரூபா இந்த கட்டு. இந்த கொத்தமல்லி வாங்கினா அப்படியே போட்டிருக்கேன். அப்படியே தண்டோடு எல்லாம் அலம்பி நம்ம போட்டுக்கலாம். அப்படியே இந்த சூட்டில் ஒரு பெரட்டு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியே சூட்லேயே அப்படியே ஒரு பெரட்டு விட்டுடலாம். அவ்வளோதான்.
இப்போ இது இருக்கட்டும் அப்படியே. இப்போ வந்து நம்ம இந்த முருங்கைக்கீரை பொடி அரைச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஒரு புளியை போட்டுக்கணும், அப்புறம் இந்த மிளகாயெல்லாம் போட்டு இந்த பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த சின்ன ஜாரில் எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். புளி பருப்பு மிளகா எல்லாம் அரைச்சாச்சு. பெரிய ஜாரில் இதை போட்டிருக்கேன். புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இது ஒரு திருப்பிட்டு இதுவும் சேர்த்துக்கலாம். இங்கே பாரு, அரைச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குலுக்கி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க, அப்படியே நைஸாக அப்படியே தொக்கு நல்லா அரைச்சிட்டேன். தொக்கு மாதிரி அரைச்சாச்சு. இப்போ டேஸ்ட்டு பார்த்தேன், காரமெல்லாம் இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதை அரைச்சிட்டு இங்கே பாருங்கள், ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுவும் வச்சுருக்கேன். இப்போது இதை கலரலாம். நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெயில் வெறும் கடுகு மட்டும் போகிறோம், மற்றதெல்லாம் நம்ம போட்டு அரைச்சிட்டோம். நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு இப்படி பொரியுது. இப்போ இந்த அரைச்ச விழுது இந்த ஜாரில் இருக்கிற தண்ணி அவ்வளோதான். எல்லாம் போட்டேன். அப்படியே இந்த எண்ணெயில் எல்லாம் சேர்த்து அப்படியே பொறுமையாக அப்படியே சிம்மில் தான் இருக்குது. அப்படியே சேர்ந்து அல்வா மாதிரி அப்படியே ஒட்டாமல் வரும். அது மாதிரி பதத்துக்கு எடுத்து இறக்கி வச்சிட்டோம்னாக்கா கொஞ்சம் இதில் கடுகு பொடி போடணும். நம்ம கடுகு போட்டிருக்கோம். நான் கொஞ்சம் கடுகு பொடி கூட மேலே போட்டேன்னா சூப்பராக இருக்கும். ஊறுகாய் மாதிரி நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கிறேன். நல்லா எண்ணெய் தெளியாக இருக்கணும், அப்போ தான் கெடாது. புளிக்காய்ச்சல் மாதிரி இருந்ததுன்னா கெடாது. அப்படியே ஒட்டாமல் சுருண்டு வரணும். அப்படி வந்ததுன்னா எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். எடுக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்பூனில் தண்ணியெலாம் இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப நாள் வரும். தண்ணியோடு போட்டோம்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊறுகாய் மாதிரி தான் பார்த்துக்கணும். இது அப்படியே கெட்டியாக பாருங்கள். முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க. முதல்ல நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டேன். 6 ஸ்பூன் எண்ணெய் வாங்கியிருக்கு. கொஞ்சம் எண்ணெய் பார்த்து விட்டுக்கணும். எண்ணெய் வேணும்னா விட்டுக்கணும். இது மாதிரி இப்படி ஒட்டாமல் வரும். அப்படியே அல்வா மாதிரி அப்படியே சுவண்டு வரணும். கைப்படாமல் எடுத்து வச்சுட்டோம்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா எத்தனை நாள் வேணாலும் டக்குன்னு அவசரத்துக்கு இதை சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இந்த தொக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. பாருங்க எப்படி வருது. இப்போ பெருசாக்கியிருக்கேன் அடுப்பை. எப்படி அப்படியே சுழல்றது பாருங்கள். இது மாதிரி சுழலணும். அங்கே விட்ட எண்ணெய் எல்லாம் வெளியில் வரணும். டக்குன்னு பசங்களுக்கு கலந்து இந்த சாதமாக கொடுத்து அனுப்பலாம். கொஞ்சோண்டு எண்ணெயில் வந்து கடுகு கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தாளித்தா பரவாயில்ல, தாளிக்கலானாலும் பரவாயில்ல. தாளிச்சிட்டு போட்டு கொடுத்து அனுப்பலாம். வேர்க்கடலை போட்டால் வேர்க்கடலை போடலாம். வேண்டான்னா அப்படியே கலந்து வெறும் சாதத்தில் இதை போட்டு கலந்து கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு.
இது ஆயிட்டு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இப்போ இது ஆயிட்டு இந்த பாருங்க அப்படியே சொல்கிறது பாருங்கள், அல்வா மாதிரி. நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் அப்படியே பாருங்கள் எப்படி கக்கிட்டு வருது பாருங்கள். இப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்பூனில் அப்படி எடுத்து அப்படி விட்டோம்னா அப்படி வேணும். இது பாருங்கள், எண்ணெயில் ஸ்பூனில் ஒட்டவே இல்லை பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு எண்ணெய் குத்தணும். இது பாருங்கள், ஸ்பூனில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இது மாதிரி இருந்ததுன்னா ஆயிட்டு அப்படின்னு அர்த்தம். எண்ணெயெல்லாம் நல்லா வேணும் இருக்குது. அப்போ தான் நல்லெண்ணெய் தான். அப்போ தான் நல்லா ரொம்ப நாள் வரும், செல்ஃப் லைஃப் வரும். இதில் சப்போஸ் பூண்டு வேணும் அப்படின்னாக்கா முதல்லையே எண்ணெய் நம்ம முதல்ல சேர்த்தோம் பார்த்தீங்களா, கடுகு போட்டோம் பார்த்தீங்களா, அப்போவே கடுகு போட்ட உடனே பூண்டை போட்டுடலாம். பூண்டை போட்டு நல்லா சவக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த விழுது சேர்த்து வச்சுக்கலாம் வேணுன்றவா. அப்படியே இங்கேயே கமன்னு இருக்குது. அந்த புதினாவுடைய வாசனை, அந்த கொத்தமல்லியோட வாசனை, கருவேப்பிலை வாசனை சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கரண்டியில் வந்து இப்படி ஒட்டவே கூடாது, அப்படி வேணும். அப்படியே அந்த கரண்டியோட இது தெரியுது பாருங்கள், அது மாதிரி இருக்கணும். இருந்ததுன்னா நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. நல்லா ரெடி ஆகிட்டு அப்படியே சுருண்டு வந்துடுது. ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நான் கேஸெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண அப்புறம் என்ன பண்ணலாம், வெறுமை இங்கே பாருங்கள், இந்த குட்டி ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு பொடி ஆஃப் பண்ண அப்புறம், ஏன்னா நான் வந்து வறுத்துட்டேன், கடுகை வறுத்துட்டு தான் அரைச்சேன், அதனால் ஆஃப் பண்ண அப்புறம் போட்டுக்கிறேன். இதில் வெல்லம் போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்சு வெல்லம் கூட போடலாம். ஆனால் சாதத்துக்கு அதெல்லாம் வெள்ளை தித்திப்பாக இருக்கும். இப்போ வெள்ளை தித்தி பிடிக்கிற வாழ்க்கு ஓகே, பிடிக்காத வாழ்க்கு அது சரி வராது. அதனால தான் நான் வெல்லம் போடல. வேணும்னா நீங்கள் ஒரே சின்ன துண்டு வெல்லம் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஆயிட்டு ஒரு தொக்கு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஒரு தொக்கு, அப்புறம் முருங்கீரை பொடி, இதை தொக்கில் பண்ண சாதம். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.